சமீப காலமா ஜிம்ல வந்துட்டு அடிக்கடி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாங்க. இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்வீங்க? ஏன் இந்த மாதிரி நடக்குது? சரி, அது ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு மித்துனா, வெயிட் அதிகமா தூக்கும்போது அவங்க வந்து இறந்துடுறாங்க. சரி, இன்னைக்கும் ஒலிம்பிக்ஸ்லயும் கேம்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, வெயிட் அதிகமா தூக்கி தான் அவங்க சாம்பியன் ஆகுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, தூக்குறவங்க எல்லாருமே தான் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்றது கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ், ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷன் இல்லாம கண்டிப்பா எந்த ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் நம்ம இன்ஜுரிஸ்ன்றது இருக்க தான் செய்யும். பட் அது வந்து நம்ம இன்ஜுரிஸ்ன்றதை தாண்டி அவங்களோட ஃபேமிலி ஜெனட்டிக்கும் அதில் வந்து சம்மந்தப்பட்டது இருக்கு. அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அவங்கள ட்ரெயின் பண்ணுறவங்க ட்ரைனர்ஸ் வந்து அதை ஃபீட்பேக்காக அவங்க கலெக்ட் பண்ணணும். உங்களோட ஃபேமிலிஸில் எதனா இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்களா, அது பேசிஸில் தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ். பட் இதெல்லாம் ஜென்ரல் ஃபிட்னஸ்க்குலாம் வரவே வராது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் ஃபிட்னஸாக ஒர்க் அவுட் பண்ணாலும் அவங்களுக்குலாம் இந்த ரீசனால ஹார்ட் அட்டாக் வரவே வராது. மேபி அவங்களோட ஃபேமிலியில் எதனா இஷ்யூ, அந்த ஜெனட்டிக் வைஸ் வராங்க, அதில் வந்து எதனா இஷ்யூ வந்தால் மேபி இருக்கலாம். பட் ப்ராப்பரான ஸ்லீப்பிங் இல்லை, ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலில் இல்லாமல், ஒரு அன்ஹெல்தியான ஒரு ஓவர் ட்ரிங்க்ஸிங், இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக பண்ணும்போது மேபி வரலாம்.